Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக பொதுச் செயலாளர் EPS செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். திருச்சிக்கு அவர் சந்தித்து இல்லை, நாளை சேலம் வர்றாரு. என்ன அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காக பங்கு பெறுவதற்காக வர்றாங்க. வாய்ப்பு இருந்தால் நாங்கள் சந்திப்போம் நாளைக்கு. 2026 ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். ஆட்சி நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. ஏற்கனவே UPSC திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த DGP பட்டியலில் தான் 3 பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு அமைச்சிருக்கிறாங்க. அதுல ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு DGP நியமிக்கணும். இது வரைக்கும் நியமிக்கணும். இப்படி திறமை இல்லாத அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும்? சட்ட ஒழுங்கு எப்படி பேணி காக்க முடியும்? 2026 எங்க ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு. இன்னும் எத்தனை தடவை தான் கேட்பீங்க? தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் நீங்க எல்லாம் பத்திரிகையில் தான் வச்சிருக்கீங்க, ஊடக நண்பர்கள். முதல்ல ITC சோழா ஹோட்டல்ல முதல் பேட்டி கொடுத்தார். இந்த பேட்டி பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? அது என்ன சொன்னாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் EPS தெளிவா சொல்லியாச்சு. இதுக்கு மேல எத்தனை தடவை தான் திருப்பி இதே கேள்வி கேட்கறீங்க? தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது. 4-5 மாதத்துக்கு முன்பாகவே இதற்கு உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் சில கட்சிகள் சொல்ல முடியாது. எந்த கட்சி எங்க இருக்குன்னு தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகுதான் சொல்ல முடியும். எங்க கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தேமுதிக நிலைமை இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தமிழக முதல்வர் வந்து திருப்பத்தூருக்கு வராரு சார். தமிழக முதல்வர் வந்து நாளைக்கு திருப்பத்தூருக்கு வராரு. இந்த நிலையில வந்து ஏற்கனவே நம்ம கட்சியில் இருந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து அந்த கட்சியில போய் சேரதா ஒரு பரவி வருகிறது. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? ஏற்கனவே கட்சிக்கு போய்த்தானே வந்தாரு. ஏற்கனவே அதிமுக திமுக போயிட்டு தானே மறுபடியும் வந்தாரு. இல்லைங்க சார், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சார் வாணியம்படி பகுதி ஏற்கனவே அந்த அம்மா திமுக போயிட்டு தாங்க மறுபடியும் அதிமுக வந்தாங்க. அதனால மீண்டும் திமுக போறது ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. அதனால அதிமுக எந்த பாதிப்பு இல்லை. தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருது. இது குறித்து பொதுமக்களோ மற்றவர்களோ புகார் அளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? நாங்க தெளிவா சொல்லிட்டோமே. நேற்று தானே உங்களுக்கு பார்த்திருக்கேன். 2 நாளைக்கு முந்தி எங்களுடைய கரூர் மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியா அந்த கனிம வள கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்க இருக்க கிட்டாச்சி மேலே ஏறி போட்டோ எடுத்து அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு 5 ரீச்சில் நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் 600 லோடு மணல் போகும். 3000 லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எந்த அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை. மாவட்ட ஆட்சி ஆகட்டும் அல்லது காவல்துறை கண்காணிப்பாளராகட்டும், அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது. அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, அதற்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சார், 2026 தமிழக வெற்றி கழக வருகை வந்து யாருடைய வாக்கு வங்கிக்கு வந்து குறையும் சார்? இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலை அவர் சந்திக்கலையே. தேர்தல் சந்திச்சா தானே தெரியும். தேர்தல் சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வுடைய யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும். இன்னைக்கு அதிமுக 31 ஆண்டுகாலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. இந்த கட்சியில் தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அதிமுக தான். இன்னைக்கு அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் நன்றா தெரியும். எத்தனை கல்லூரி நாங்கள் திறந்திருக்கிறோம், எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதயமாக்கி இருக்கிறோம், எத்தனை தாலுகா திறந்திருக்கிறோம், எத்தனை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சது. சேலத்தில் சற்று முன் பேசியிருக்கார் விஜய். அம்மா வளர்த்த கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியும் சரண்டர் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி கேட்கறதுனால சொல்றேன்.
ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க? திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்குறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே. ஆனா நாங்க யாரையும் குறை சொல்லல. எல்லா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில். யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், இந்த கட்சிக்கு தலைவராகலாம், மக்களை சந்திக்கலாம். மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம். ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டுல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே? அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அதிமுக எப்பவுமே. அதிமுக வாக்குகள், அந்த அடித்தட்டு மக்கள், தலித் மக்களுடைய இஸ்லாமிய வாக்குகள் பிஜேபி சேர்ந்தனால இது வருமா? எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி. நல்லா புரிஞ்சுங்க. பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறாங்க, எத்தனை மதத்தை சேர்ந்திருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுக்கு 2 ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, 2 ஜாதி தான் எங்க கட்சிக்கு இருக்குது. அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை, அதை எப்படி செய்யணும், அதுதான் எங்களுடைய தலையாய கடமை. அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்த வழி. இன்னைக்கு என்ன தேர்தல் அறிவிப்பு? ஏற்கனவே 10 அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே